ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் செம்மையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்காட்லாண்டில் தாங்க இருக்கிறோம். ஸ்காட்லாண்டில் ஒரு சரியான ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இதை நம்ம ஒரு 150-200 தடவைக்கு மேலே பார்த்துருப்போம். ஆனால் ஒரு தடவை கூட சளி தட்டியிருக்காது. அது ஏன்றது நீங்கள் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும். நீங்கள் நினைக்கிறது வேறு, ஆனால் நான் சொல்கிறது வேறங்க. அந்த ஸ்பாட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். எஸ், இன்னைக்கு நம்ம இந்த காசில் தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். இதை வெளியிலேருந்து மட்டும் இல்லை, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளேயும் போய் அந்த காசலில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போயே உங்களுக்கு மலரும் நினைவுகள்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காசில் பார்க்கும்போது நிறையா பேருக்கு ஐஸ்வர்யா ராயும், ஒரு சில பேருக்கு நம்ம அப்பாஸ் மாமாவும் ஞாபகத்துக்கு வந்திருக்கோம். எது இருந்தாலும் நம்ம இப்போ இந்த காசுக்குள்ளே போய் உள்ளே என்ன இருக்குன்றத பார்ப்போம். இந்த வியூவை பார்த்தீங்களா, எவ்வளவு செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காசில் லைட்டாக ஒரு தடவை வெளியில இருந்து நம்ம சுற்றி பார்த்துருவோம். வெளியில் என்னென்ன இருக்குது, அது எவ்வளோ தூரத்துக்கு அழகாக இருக்குதுன்றதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ளுக்குள்ளே போய் அந்த காசிலையும் பார்ப்போம். இந்த காசலோட பேர் ஏலின் டொனான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஐலின் டொனான் காசல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு பேராங்க முக்கியம். நம்ம வந்தோமா, இந்த சீனரியை பார்த்தோமா, காசலுக்குள்ளே போனோமா, பல மலரும் நினைவுகளை கூட்டினோமா, அப்படியே ரிட்டர்ன் ஆனோமான்றது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோள். வாங்க, உங்களையும் உள்ளே கூட்டி போய் உள்ளே என்னென்ன இருக்குன்றதை காட்டுறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்களா, தண்ணி சுத்தமாக இல்லை. ஆனால் நம்ம அப்பாஸு இதில் போட்லாம் ஓட்டுவோம். அப்படி உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தண்ணி இல்லை, ஆனால் சாயங்காலத்துக்கு மேலே தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. என்னடா இவன் எங்கே கூட்டி போனாலும் இப்போ தண்ணி இல்லை ஆனால் வரும்னு சொல்கிறாங்க, இப்போ இது இருக்குது ஆனால் அப்போ அது இல்லைன்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது தெரிய வரும். இப்போ காலையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி போல் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வறண்ட பூமியாக தெரியுது. ஆனால் இந்த வீடியோவோட கடைசியில் இங்கே எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த காசல் இன்னைக்கு தேதிக்கு ஸ்காட்லாண்டில் அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை 6th செஞ்சுரியில் இந்த காசலை கட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஏகப்பட்ட தடவை உடஞ்சி 13th செஞ்சுரியில் அலெக்சாண்டர் 2 இங்கே இருந்திருக்காரு அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க. இந்த வீடியோவோட ஹீரோவே இந்த தாத்தா தாங்க. காலங்காத்தால் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு நம்ம ஐஸ்வர்யா ராயை பார்க்க போகிறோம் அப்படின்னு பவுடர்லாம் அடித்து சென்ட்டுகிட்டெல்லாம் பூசிட்டு அவசரமாக கிளம்பி வந்தா தாத்தா ஒரு கேள்வி கேட்டார். எங்கே உங்கள் ஆன்லைன் புக்கிங் டிக்கெட்டுன்னு கேட்டார். ஆன்லைன் புக்கிங் டிக்கெட்டா, இங்கே வாங்க முடியாதா தாத்தா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் வரணும், நீங்கள் போயிட்டு ஒரு 2 நாள் கழித்து வாங்க அப்படின்னாரு. அப்பயே இடிஞ்சு விழுந்துட்டோம். எவ்வளவு இருந்தாலும் நம்ம லண்டன் தமிழ் ப்ரோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த கோட்டையை கைப்பற்றினார் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் எப்படி உள்ளே போனோன்றதை. காசில் சுற்றி தண்ணியும் இல்லை, தாத்தாவும் உள்ளே விட மாட்டேங்கிறாரு. ஐல் ஆஃப் ஸ்கை வரைக்கும் போயிட்டு திருப்பி வருவோம் அப்படின்ட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தா சுற்றி தண்ணிங்க. காலையில் வறண்ட பூமியாக இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். காலையில் இந்த இடத்த விட்டு போகும்போது கவர்மெண்ட்டை சொல்லிட்டு தான் போனோம், நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது சுற்றி தண்ணி இருக்கணும், கூட்டம் இருக்கக்கூடாது, லண்டன் தமிழ் ப்ரோ வர்றாரு, கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஊற்றி விட்டுருப்பாங்கன்றது இங்கே பார்த்தா தான் தெரியுதுங்க. லண்டன் தமிழ் ப்ரோவுக்கு இவ்வளவு பெரிய மாசா அப்படின்னு நம்ம கேமராமேன் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. காலையில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-22 டிகிரி இருந்துச்சுங்க. இப்போ 8லேருந்து 9 டிகிரி தான். சரியான குளிர். இதில் மழை வேற பெய்யுது. சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னதான் குளிராக இருந்து மழை பெஞ்சாலும் இதை நம்ம உள்ளே போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு உங்களுக்காக நாங்கள் வந்திருக்கோங்க. ஸோ நீங்களும் சேர்ந்து எங்களோட இந்த காசில் உள்ளே என்ஜாய் பண்ணுங்கள்.
லண்டன் தமிழ் ப்ரோ வந்து இந்த காஜலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு நம்மளுக்கு மட்டும் தனியாக பாதை போட்டு கொடுத்துருக்காங்க. அப்பாஸ் மாதிரி நம்ம நினச்சி போகிறோம், ஆனால் டப்பாஸ் மாதிரி நம்மளை ஆக்கிட்டாங்களே. வாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காஜல் வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் கிடையாது. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருக்கு இந்த காஜல். 1950s இந்த காஜலை ரீபில்ட் பண்ணியிருக்காங்கங்க. 1700s நடந்த சண்டேல இந்த காஜலை ஒன்றும் இல்லாமல் தும்சம் பண்ணியிருக்காங்கங்க. அந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த காஜலை வந்து கல்லில் தான் கட்டியிருக்காங்க. இந்த காஜலுக்குள்ளே யாரும் அவ்வளோ சீக்கிரமாக என்ட்ரு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 5 மீட்டருக்கு இந்த செவரோட திக்னஸை வச்சு கட்டியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளைய வந்து எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி போட்ட அந்த வாட்ச்மேன் தாத்தா மாதிரி அன்னைக்கே ஒரு 4 பேரை சுற்றி நிப்பாட்டியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா என்ன? இந்த காஜலை வந்து 1955 தாங்க பப்ளிக் உள்ளே போய் பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க. 2009 இந்த காஜலை வந்து 4 லட்சம் பேர் பார்த்தாங்க அப்படின்னு ஒரு போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இவங்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா திருப்பதி கோயில், வேளாங்கண்ணி கோயில், ஏன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதெல்லாம் பார்க்க வர்றவங்க 4 நாளில் கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டு போய்கிட்டு இருக்க ஊர் நம்ம ஊர். 1980s இந்த காஜலை மாக்ரே அப்படின்ற ஒரு ஃபேமிலி வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட கண்ட்ரோலில் தான் இந்த காஜல் இருக்குது. இந்த காஜலில் நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்காட்லாண்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த காஜலில் வந்து தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதா எல்லாருமே சொல்கிறாங்க. நிறைய ஃபோட்டோ ஷூட்டும் நிறைய ஷார்ட் ஃபிலிமு படம் ஏகப்பட்டது இந்த காஜலில் எடுத்திருக்காங்க. இங்கே நடந்த சண்டேல ஏகப்பட்ட பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. அவங்களுக்காண்டி ஒரு சின்ன ஒரு மெமோரியல் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் இருக்குது இதில். என்னதான் நம்ம இந்த காஜலை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் ஒரு படத்தில் நம்ம பார்த்து ரசித்த இடமாகவும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த காஜல் ரொம்ப டச்சிங்காக தான் இருக்கும். இந்த இதில் இறந்தவங்களோட ஃபேமிலி இன்றைக்கி இந்த ஊரில் இருக்கத்தான் செய்ய போகிறாங்க. அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னா நம்மளோட தாத்தா இந்த இடத்துல இந்த சண்டேல இறந்தாரு அப்படின்னு வந்து வருத்தப்பட்டுட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதோடு சேர்ந்து ஒரு பெருமையும் இருக்கும். எங்கள் தாத்தா இந்த நாட்டுக்காண்டி உயிரை விட்டாரு, இதான் என்னோட தாத்தாவோட பேர் அப்படின்னு ஒரு சிலர் பெருமையும் படுவாங்க. இவ்வளவும் பேசிட்டு இந்த குரங்கு சட்டையெல்லாம் ஏண்டா பண்ணுற அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த பீரங்கியில் தானே எத்தனை பேரை அடித்து சுட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த பீரங்கியை ஒரு தடவை தொட்டு பார்த்து என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்காண்டி தாங்க அதையும் நான் பார்த்தேன். என்னடா இவன் காலையில் இருந்து காஜலை சுற்றி காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு வெளியிலேயே ரவுண்ட் அடிக்கிறானேன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா காஜலோட கேட்டு திறந்து தான் இருக்கும். வாட்ச்மேன் தாத்தா வீட்டுக்கு போயிருப்பார். சாயங்காலம் ஷிஃப்டில் ஆளுக்கு இருக்க மாட்டாங்க. அதனால் விசிட்டர்ஸ் யார் வந்தாலும் 6 மணிக்கு மேலே டிக்கெட் வாங்காமல் நீங்கள் வெளியில் நல்லா சுற்றிட்டு போகலாங்க. நம்மளால் காஜல் உள்ளே போக முடியாது. என்னதான் இருந்தாலும் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த 2 மேலே ஜன்னல், இது ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கண்டு கொண்டேன் பாட்டில் வர்ற அந்த காஜலை பாருங்கள், உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேலே இருந்து தான் ஐஸ்வர்யா ராய் நம்ம அப்பாஸ் மாமா நம்மளை எப்படியாவது வந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு அந்த ஜன்னலை திறந்துட்டு பார்ப்பாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் கொடுத்த காசுக்கு பயங்கரமாக வேலை பார்த்துருப்பா. அப்படி அந்த போட்டை ஓட்டுறது என்ன, எகிரி குதிக்கிறது என்ன, ஐஸ்வர்யா ராயை காப்பாற்றுறது என்னன்னு விளாண்டுருப்பா அப்படி சாரு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை முடிச்சுட்டு அந்த படத்தில் இருக்கிற அந்த பாட்டை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன்னா, அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே இந்த இடத்துக்கு எங்களோட நீங்கள் சேர்ந்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் எங்களுக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போக முடியாட்டினாலும் வெளியில் உங்களுக்கு இந்த இடத்த எல்லாம் சுற்றி காமிச்சோம் அப்படின்ற ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்குங்க. நேரம் ஆக ஆக மழையும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, தண்ணியும் ரைஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. தண்ணியை பார்த்தீங்களா எவ்வளவு கிளியராக இருக்குது பாருங்களேன். இந்த ஊரில் எல்லா தண்ணியுமே இந்த மாதிரி தாங்க இருக்குது, அவ்வளவு கிளியராக இருக்குது பாருங்கள். ஸ்காட்லாண்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காஜலை மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க.
ஐஸ்வர்யா ராயை பார்த்த மாதிரியே இருக்கும். அவ்வளோதாங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா காருக்கு வந்தாச்சு. எப்பயும் போல் அந்த டீயோட ஒரு சாதாரணமாக கொடைக்கானலில் அந்த மலையோட டீ குடித்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்காட்லாண்டில் இந்த காசல் முன்னாடி டீ குடித்தா எவ்வளவு சூப்பராக இருக்குன்றது இப்போ தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்து வேறு ஒரு சூப்பரான இடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு இடத்துல திருப்பி நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.